அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை அழைப்பது போன்று அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை அசைத்தார்களா அல்லது பல முறை அசைத்தார்களா? சில உலமாக்கள் இந்த ஹதீஸை கொண்டு பல முறை அசைத்தார்கள் என்று சொல்லி கைகளை அசைக்க கூறுகின்றார்கள். சில உலமாக்கள் கிடையாது, ஒரு முறைதான் அல்லாஹ்வுடைய தூதர் அசைக்க கூறினார்கள். அதற்கு வேறொரு ஹதீஸும் ஆதாரமாக அமைகிறது என்று வேறொரு ஹதீஸையும் எடுத்து வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸை சஹீஹான அறிவிப்பில் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஷேக் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்தமிலு யகூனல் முராத் பித்தஹரீக், இந்த கைகளை அசைத்தல் என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முறையில் வரக்கூடிய கைகளை அசைத்தல் அல் இஷாரா, சைகை செய்ததானே தவிர அசைத்தல் கிடையாது. யார் அறிவிக்கிறார்? யார் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்களோ அவர்களே சொல்லுகிறார்கள் கைகளை அசைத்தல் கிடையாது. இதனுடைய அர்த்தம் ஒரு முறை சைகை செய்தல் தான். இது யாருடைய புரிதல்? பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புரிதல். இந்த ஹதீஸை கொண்டே பல இமாம்கள் வேறு புரிதலும் புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதாரங்கள் அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில். இரண்டாவது ஹதீஸ் என்ன வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கான யுஷீரு பி உஸ்புஹி இதா தஆ வ லா யுஹர்ரிகுஹா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆட்காட்டி விரலை வைத்தார்கள், ஆனால் கைகளை அசைக்கவில்லை. வ லா யுஹர்ரிகுஹா, கைகளை அசைக்கவில்லை. இப்ப தெளிவாகவே இந்த இடத்தில் வந்ததால் இந்த ஹதீஸை கொண்டும் சில இமாம்கள் அசைப்பது அனுமதி கிடையாது, நேராக வைத்தல்தான் அனுமதி என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த இரண்டு ஹதீஸும் சஹீஹான அறிவிப்பாக இருப்பதால் உலமாக்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அசைக்காமல் இருப்பதோ அசைப்பதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் உள்ளதுதான். அவர்களின் புரிதலின் அடிப்படையில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அது இயற்கையான கருத்து வேற்றுமைதான். அவர்களுக்கு எந்த புரிதல் சரியாக படுகிறதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள் அடிப்படையில் அதன் அடிப்படையில் செயல்படலாம். அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ்.